பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். இயேசுவோட நடக்கும்போது அவர் நம்மோடு பேசுவார்ல. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில் அவர் சொல்றதை பாருங்களேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. சாத்தான் நம்மை நிர்மூலமாக்க பல காரியத்தை செய்கிறான். நம்மை அழிச்சிடணும், நம்ம முடைக்கிறணும்னு சொல்லி பல தீமையான காரியத்தை செய்கிறான். அதனால தான் வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, பல நெருக்கங்களை நம்ம சந்திக்கிறோம். பொல்லாங்கானாகிய பிசாசு நம்ம எப்படியாவது அழிச்சிடணும், நிர்மூலமாக்கிடணும், அப்படியே முடைக்கிறணும்னு பார்க்குறான். ஆனால் நாம் நிர்மூலமாகாமல் தினந்தோறும் வாழ்கிறோமே, அது தேவனுடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உங்கள் மேலே அவர் ரொம்ப இரக்கமாக இருக்கிறார், உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார், உங்கள் மேலே அவர் பாசத்தோடு இருக்கிறார். அதனால் சாத்தான் உங்களை தொடாதபடி, நிர்மூலமாக்கி விடாதபடி உங்களை பாதுகாக்கிறார். அவருடைய இந்த இரக்கம் இருக்குது காலைதோறும் புதியவைகளாம். அதனால தான் அனுதினமும் காலையில் எழும்பின உடனே அவருடைய இரக்கத்திற்காக அவரை துதிக்கணும், மகிழணும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் என் மேல வச்சிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நான் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை, அதற்காய் ஸ்தோத்திரம்னு நீங்க அவரை துதிச்சு பாருங்க. எந்த தீங்கு அணுகாது. தகப்பனே, காலைதோறும் உம்முடைய கிருபை எங்களுக்கு புதுசா இருக்குது, உம்முடைய இரக்கம் பெரிதா இருக்குது. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களை பாதுகாக்கிறதற்காய் நன்றி. அருமையான இந்த மகன், இந்த மகள் நிர்மூலமாகாதபடி இதுவரை பாதுகாத்து வந்திருக்கிறீங்க. இனிமேலும் பாதுகாத்து நடத்துவீங்க, இந்த நாள் முழுவதும் நடத்துவீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.